கடந்த ஒரு மாதம் முழுவதும் இந்த மே மாத வணக்க மாதத்தை கொண்டாட உதவியில் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகிறேன். இந்த சிறிய நிகழ்வு இன்ஃபார்மல் காரணமாக புரியுதாக இங்கே பணி செய்த ஒரு உதவி தந்தை மாநில அவர்களுக்கு ஒரு சின்ன வாழ்த்துறையும் புதிய குருவுக்கு வரவேற்புறையும் 4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இது முடிஞ்ச பிறகு எல்லாரும் அங்கே போய் மாதா முடிசூட்டு நிகழ்வு அதற்கு பிறகு தேர் போன நிகழ்வு புரியுதா? ஒரு மைக்கு கொடுக்குறோம். பிரியமானவர்களே, இது வரவேற்புரை ப்ளஸ் வாழ்த்துறை ப்ளஸ் நன்றி. புரியுதா? உறவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா பிரிவுன்னு ஒன்று வரும். வந்தவரெல்லாம் தங்கி விட்டா வர உங்களுக்கு இடம் இருக்காங்க. அதனால வந்தால் போய் தான் ஆகணும், போனால் வந்துதான். இது இயற்கையை இயற்கை. பல நேரம் அந்த குருக்கள் வாழ்க்கையில் இடம் மாதிரி போயிட்டே நார் ஓடுற மாதிரி ஒரு நிலையான இடத்துல ஓடிட்டே இருக்கிறதான் வாழ்க்கை. நம்மளுடைய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த செட்டு ஒவ்வொரு செட்டு பிரிஞ்சு போவாங்க. போனோம்னா கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இந்த செட்டு போயிட்டு இப்போல்லாம் பழைய போயிட்டு இல்லையா? அதனால் ஓகே சம்திங் நார்மல் ஆகுது. அதனால் இந்த கடந்த ஓராண்டாக அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் 4ஆம் ஆண்டு இங்கே பணி செய்ய வந்தார். ஒரு சிறந்த ஆரம்பிக்க செய்தி பணியாளர். அதனால் எந்த வேலை செய்தாலும் ஒரு நிறைவாக செஞ்சார். எதை கேட்டு செஞ்சார்? என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வர அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவேன். சொல்லிட்டு செய்யணும், செஞ்சுட்டு சொல்லக்கூடாது. எது செஞ்சாலும் எனக்கு தகவல் செஞ்சுட்டு ஓகே, அதுதான் ஒரே பாயிண்ட். ஐ மஸ்ட் பி இன்ஃபார்ம். அதனால் எல்லாமே இந்த எங்கே இருந்தாலும் ஃபோன் அடித்து கேட்டுப்பாங்க, கேட்டு ஓகே கேரியா, அவ்வளோதான். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்
சொல்லிட்டு செய்கிற மனப்பக்குவம். ரெண்டாவது 4வது வருஷம் மெச்சூரிட்டி. எதை செய்யாலும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா உடனே அந்த சிறமேல் பொருள். அதனால் பங்கு தந்தையாளர் கல்வியை பெறாங்க. ஒரு ஆள் டென்ஷன் கம்மியாக, சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கப்போ. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப சிறந்த பணி, ஒரு நிறைவான பணி. இப்போ பங்குசாமியார் ப்ரமோஷனில் போகிறாங்க. நானே திருப்பி கேட்டேன், ஏன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் ஆர்வம் அந்த ஏரியாவில் இருந்ததுனால அந்த பங்கை நான் சஜஸ்ட் பண்ணேன். பிஷப்பும் வந்து அந்த மாணவர்கள் வந்து புதுசாக கொடுக்க மாட்டாங்க. நிறைய வயல்வெளிகளில் வந்து நிறைய கிராமம் இருக்கும், 20-30 கிராமம் இருக்கும், சரியான வேலை இருக்கும். அதனால் ஒரு பெரிய பங்குக்கு பொறுப்பாக வருகின்ற 7ஆம் தேதி பங்குசாமியார் பொறுப்பேற்கிறார். எனவே இந்த அருமையான நாளிலே ஒரு ஆண்டு செய்த அப்பரிய பணிக்கு உங்கள் சார்பில் என் சார்பில் மனமாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துள்ளேன். பங்குத்தந்தையின் சார்பில் ஒரு சிறிய அன்பளிப்பு. இது நான் எப்போதுமே பணம் கொடுக்கறது தான் வரும். என்ன வாங்க நமக்கு தெரியாது, அவங்க பணம் வாங்க மாட்டாங்க. அதனால் எது வேணாலும் வாங்கின்னு சொல்லி சிறிய தொகையை பங்கின் சார்பில் வரும். ஜோசப் அவர் என்னுடைய மாணவர் தான். அவங்க அம்மா சொன்னாங்க, பார்த்துருக்காரு, ஏற்கனவே 4 வருஷம் பார்த்துருக்கிறேன் நினைச்சுக்கிறேன். மாந்தை நம்ம கையில் இருக்க பார்ப்போம். மாந்தை முன்னாடி வந்துருக்கிறீங்க. எத்தனை பேர்கிட்ட பார்த்துருக்கிறீங்க? ஓகே, கை கீழே போடு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பங்கள நான் சின்ன சாமியாக இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் பார்த்துருக்கீங்க. அங்கே தான் நான் பணி ஆரம்பிச்சேன், மாந்தை அப்படிங்கிறது. அதனால் முதல் பங்கு படிப்பதாங்கிறது மறக்க முடியாது. அதனால் 30 வருஷம் அந்த இடத்துல நம்ம பெரிய பங்காக 33 கிளைக்கிறாம என்ன குரோல் பண்ணுவாங்கன்னா, மாந்தையில் ஜனவரி 1ஆம் தேதி மட்டும் சர்க்கரைசில் உட்கார வச்சுருவாங்க. 10 மணி பூசணும், பசி உயிருக்கு போகும். இவங்க பஞ்சாயத்து நடத்துவாங்க, பண்ண முடியாது. அந்த பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. பங்குசாமி நாடு சேர்ந்து லேட்டு இருந்தாங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்கலாம். எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்து அப்புறம் மண்டபம் மாலை போட்டு பிரசித்தி கொண்டு போய் ஒரு மரியாதை செய்வாங்க. அது வந்து ஞாபகம் அந்த மாற்றி. அப்புறம் அது சுத்தாலம் பிரித்து ஒரு சில கிராமங்கள் அங்கே போயிடுச்சு சுத்தாலம். அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இருந்தாலும் மாந்தை ஒரு ஆரம்பிக்க படித்தரம். அதனால் அந்த பங்குல முதல் பணியாற்றியது ஜோசப் வந்திருக்கிறார். தெரியும் துடிப்பான இளைஞர். இது 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறார். சொந்த நல்ல ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு, எனக்கு தெரியும். அதனால் அதை தைரியத்தில் இருக்கிறோம். பட் இட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு. இந்த கம்ப்யூட்டர்லாம் நல்லா வேலை செய்வாங்க. டெய்லி ஒரு புரிதலை பற்றி ஒரு தகவல் போடுறதுக்கு சீரியஸ்லி இஸ் ஒர்க்கிங். அதனால் உங்கள் சார்பில் மாந்தியில் அதே ஸ்பிரிட்டோட இங்கேயும் இந்த பணியை தொடரணும். இந்த சேம் குரூப் எது செஞ்சாலும் என்ன செய்யணும், சொல்லிட்டு செய்யணும். ஒன்லி. அதனால் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்முடைய மாந்தையின் தற்போதைய பங்கு தந்தை அருட்தந்தை சுந்தரமணிகளார் மறை மாவட்டத்தில் பல்வேறு உயர் பணிகளில் சீரும் சிறப்புமாக பணியாற்றி இருக்கிறார். அமெரிக்காவில் படிச்சிருக்கிறார். மறை மாவட்ட வேந்தராக பணியாற்றியிருக்கிறார். காலேஜ் கரஸ்பாண்டண்டாக பணியாற்றியிருக்கிறார்.
நர்சிங் காலேஜ் அதிலேயே முதல்வராக பணியாற்றி பிஜிஆர் விக்னேந்திரன் மறைமாவட்ட முதல்வராக பணியாற்றி விட்டு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை கிரைசிஸ் எல்லாத்தையும் எடுத்தாங்க. நான் 2 பாக்கி இருக்கு. ஒன்று வேளாங்கண்ணி பாக்கி இருக்கு, அப்புறம் பிஷப் தான் பாக்கி. இப்போ மாத்தியில் சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். போன ஒரே வருஷத்துலேயே கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? அதனால் கோயிலை புது கோயில் வச்சுட்டு சேவை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு புதிய ஆலயம் சீரும் சிறப்புமாக இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிராமப்புறமாக இருந்தாலும் ஒரு மனதோடு ஒரு ஆர்வத்தோடு சீரும் சிறப்புமாக பணியாற்றியிருக்கிறார். அவருடைய உதவி தந்தை நமக்கு கொடுத்து செல்ல தாரை வாரி செல்ல நமக்காக வந்திருக்கிறார். அவரை பாராட்டி வருகிறது. கிரகோரி மாந்தையில் மண்ணின் மைந்தர். நாங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருந்தாங்க, அதனால் தெரியும். இப்பொழுது MSFS மிஷனரிஸ் ஆஃப் ஃப்ரான்சிஸ்கன் சேல்ஸ் சபையிலே அன்னைக்கான உருவாக்கி சிறப்பாக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார். உங்களோட மண்ணின் மைந்தர், அதனால் சின்ன சாங்கரோட ஒரு கல்வி மதுப்பாக நினைக்கிறேன். அவரையும் உங்கள் சார்பில் சார்ந்து வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்மை விட்டு பிரிந்து செல்ல இருக்கும் அடுத்தது ஆரம்பித்ததால் ஒரு சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்பது அவரது பேரன்பு. ஒரு பாடல் 7:1. ஆண்டவருக்கு என்றும் நன்றிகளோடாக இருக்கிறேன். போன வருஷம் ஃபாதர் அகஸ்டின் சொல்லிட்டு என்னுடைய மைனஸ் டிரான்ஸ்ஃபர் அந்த மே மாதம் போடும்போது நாகப்பட்டினம் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதத்தில் மகிழ்ச்சி. ஏன்னா என்னை 1 இயர் இங்கே ரீஜென்சி பண்ணியிருக்கணும். அதனால் ஒரு சில உடல்களை நன்றாக தெரியும். எனவே ஒரு தைரியம் மனசு. அடுத்தது 2வது ஒரு பயம், திரும்பி மைனஸ் எடுத்து. ஆனால் அதை என்னுடைய நன்றி கடனாக ஏற்றுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா அது பாதுகாலம் முன்னாடி சொல்லலை. ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லி முடிச்சிடலாம். லொக்கேஷன் எப்படி வேணாலும் வரும், எங்கே வேணாலும் வரும். அது யார் மூலம் வேணாலும் நம்ம அந்த இறைவனையில் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு மதிய இளம் திருமணத்திற்கு போனேன். அப்பொழுது எனக்கு மார்க் 10லன்னு சொல்லி அப்போ இருந்த அதிபர் கொஞ்சம் டிகிரி முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். நான் டிகிரி முடிக்கும் போது மார்க் 10லன்னு சொன்னாங்க. நான் அப்போ 85% எடுத்திருந்தேன். ஏன்னா இது ஒரு ரீசனாக திருப்பி வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு கேம்ப் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த தேதியில் எனக்கு ஃபைனல் செமஸ்டரோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி இருக்கும் நமக்கு என்னடா ஆசையாக இருந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க, டிகிரி முடிச்சுட்டா உள்ளே வரணும். இந்த கேம்ப் அட்டன் பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணி ஆகணும். பழைய ஆயர் இருந்த நம்முடைய பாசத்துக்குரிய ஆயர் ஒரு சில விஷயங்கள் இறங்கலாம் போக மாட்டாங்க. அப்படின்னா அந்த ரூல்னா ரூல். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என்னால் அந்த கேம்ப் அட்டன் பண்ண முடியாது. அப்போது என்னுடைய அப்பாவுடைய தங்கை கன்னியாக சிஸ்டராக இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, படித்த காலேஜ் பக்கத்தில். அவங்க அப்போ எதிர்பாராமல் தஞ்சாவூர் ஒரு மீட்டிங் வர வேண்டி இருந்துச்சு. அப்போ நான் அது மாதிரி சூழ்நிலையை சொல்லும்போது போய் அவங்க நேராக பன்னீர் பார்க்கு பக்கப்பாருக்கு காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அவருடைய ஹாஸ்பிட்டல். நேராக போய் அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு இது மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு சொல்லும்போது ஃபாதர் சொன்ன ஒரு வார்த்தை, தம்பியை ஒரு நாளாவது வர சொல்லுங்க அப்படின்னு. ஒரே ஒரு நாளாக வர சொல்லுங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரே ஒரு நாள் 2 நாள் இருக்கணும். 2வது நாள் 3ஆம் நாள் மதியம் பிஷப்பை பார்க்கணும். நான் பார்க்கல. ஏன்னா அந்த ஒரு நாள் கேட்டு வரதுக்கு எங்கள் பிரின்சிபால் விட மாட்டேங்குது. எக்ஸாம் இருக்குது, எப்படி நீ போக முடியும்? அப்புறம் நீ நல்லா படிச்சுட்டு இருக்கிற சாமியார போகிறேன்.
அவரும் ஒரு ஃபாதர், அதனால தான் பெரிய ஷாக்கே எனக்கு. அவர் சொல்ல இல்லாமல் நான் நைட்டில் கிளம்பி வந்துட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. கேம்ப் முடிச்சுட்டு அந்த பாதியிலே கிளம்புறேன். அப்போ என்னுடைய மார்க்ஷீட்டை எனக்கு கொடுத்துருந்து முடிஞ்சிருக்கு செமஸ்டர் வரைக்கும். அதை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு, சரிப்பா நீ போ உனக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க. நீ ஒரு நாள் பிஷப்பை பார்க்கணும்னு சொன்னாங்க. இந்த ரிஸ்க் யாருமே எடுக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும். கேம்ப் அட்டன் பண்ணலை, அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கு, நீ போயிட்டு அடுத்த வருஷம் வா அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்காக 1000 பேசி ஒரு நாள் எனக்காக பர்மிஷன் வாங்கிடும். நான் பஸ்ஸில் வந்துட்டு பட்டுக்கோட்டையிலேருந்து போயிட்டு இருக்கிறேன். ஒருத்தநாட்டை காணும் போது ஒரு சில நினைவுகள் மறக்க வேண்டிய நினைவுகள் எல்லாம். ஒருத்தநாட்டுக்கு போகும்போது ஃபோன் ஒரு கார் அடிக்கிறாங்க, மேபி பிஷப் படி பார்க்கணும். நான் போய் பாருங்க அப்படின்னாங்க. நான் போய் பிஷப்பை பார்த்துட்டு கீழே இறங்கி வர கார் வந்துட்டாங்க முன்னாடி. எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு முடியல, கால் அடிபட்டுருக்குது. வந்தார்கள் பார்த்துட்டு சரிப்பா வச்சு நீ போனோம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நான் வீட்டுக்கு போயிருந்தேன். என்னுடைய ஊரை சேர்ந்த இன்னொருவரும் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து படித்தோம். அவர் அங்கே இருக்கிறாரு. திரும்பி செமினேரிக்கு போகணும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி லீவ் பண்ணி. அப்போது முதல் நாள் ஃபோன் அடிக்கிறேன், ஆதார் என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை. அது என்னுடைய நன்றி கடன். இந்த ஒரு ஆண்டு முழுவதும் தந்தைக்கு நான் அடியுடை செய்ய கடவுள் கொடுத்த வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு அற்புதமாக கூட நான் எடுத்துக்கொள்வேன். அன்னைக்கு ஒரு வார்த்தை முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நான் என்ன யாருக்குமே தெரியாது. இன்று இந்த ஆலயத்தின் இந்த பீடத்திற்கு இந்த திருப்பலியை நிறைவேற்று அருள்சாக நிறைவேற்று ஒரு வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு அடுத்த நிலையை நான் பார்க்கக்கூடியவர் தந்தை, நம்முடைய பாசத்திற்குரிய பக்க தந்தை. எனவே அவருக்கு வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு ஆண்டு முழுவதும் என்னை வழிநடத்திய விதமும் சரி. அவர் எப்பவுமே எனக்கு பிடிச்சது என்னன்னா, நம்ம பங்கு தந்தை எனக்கு மேலே இருப்பவர், ஒரு தகப்பனை போன்றவர். வீட்டில் எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யணும். அதே போல இங்கேயும் நாம் எது செய்தாலும் சொல்லிவிட்டு செய்யணும். என்னுடைய வழக்கமாக இருந்தது. அது அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது. அது புதுசாக வரல. மைனர் சமயத்தில் இருக்கும்போது நான் ஒரு 3-4 மாதம் ரெஃபெக்டோரியனாக இருக்கணும். எங்கே போனாலும் தந்தை அப்போ கூட்டிகிட்டு போவாங்க. நான் ரெஃபெக்டோரி முடிச்சு கொஞ்ச நாள் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த அளவுக்கு என்னை உருவாக்கியவர், செதுக்கியவர். அதனால எதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்கும். அது எனக்கு இங்கே உதவி புரிந்தது. அதை தொடர்ந்து எனக்கு முழுசா செய்யணும் செய்ய முடியும். அந்த அளவிற்கு எனக்கு உரிமையை கொடுத்து இந்த பங்கு தளத்தில் நாகப்பட்டினம் மக்களோடு இணைந்து பணி செய்ய வாய்ப்பை கொடுத்த நம்முடைய மாசத்துக்குரிய பங்கு தந்தைவர்களுக்கு தொடர்ந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த ஒரு ஆண்டு எனக்கு வாய்ப்பை கொடுத்ததற்கு நாங்கள் சொல்லுவோம். அடுத்து வந்திருக்கக்கூடிய பேரொரு தந்தை சுந்தரம் அவர்கள் ஏற்கனவே பங்கு தந்தை சொல்லியிருக்காங்க. தந்தை பணியாற்றிய இடங்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றும். அது ஒரு கீழே கிடக்கிறத மேலே மனது, அதனால் ஒன்றும் இல்லாததையும் இருக்க செய்யக்கூடிய. அதனால தந்தையவர்கள் இந்த நிகழ்வில், இந்த நன்றி விழாவில் என்னோடு இருந்து இந்த திருப்பணியில் பங்கெடுத்து எனக்காக ஜெபித்ததற்காக அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அவருடைய இணைந்து தந்தை பிரதமர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்மோடு நம்முடைய பங்கில் பணியாற்றக்கூடிய அருள் சகோதரிகள் எல்லா நிலைகளிலும், சத்திய சிவா சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், டிஎம்ஐ சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், என்னடா பால் பின்னாடி சொல்றேன், அது நம்ம கூடவே இருக்கிறது. எனவே அவர்களோடு இணைந்து, என்னோடு இணைந்து இந்த ஒரு ஆண்டு முழுவதும் அவர்கள் எல்லா விதங்களிலும் இந்த பணிகளை செய்ய உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய முக்கியஸ்தர்கள், அதே போல் நம்முடைய பங்கு இறை மக்கள், கிளை கிராம இறை தொடக்கத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும். அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருந்தீங்க அடுத்த மாதம் நம்ம நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். நான் வந்த புதுசில் கொஞ்சம் வருகையெல்லாம் கம்மியாக இருந்தது. பூசைக்கு வரும்போது பூசையிலேயே நான் சொல்லி அடிக்கிறேன், கடவுளை நீங்கள் தேடி வாங்க அப்படின்னு சொல்லி. கடவுள் உங்களுக்காக, கடவுளை நீங்கள் தேடி போனால் கடவுள் கிட்ட வருவான்னு சொல்லி. அதே போல் பார்த்தேன் ஒன்றொன்றே நடக்கும்போது இந்த மேம்பாடு முழுவதும் பார்த்து நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு நாளும் 100 பேர் மேலே இருந்தார். அன்னைக்கு தான் இதெல்லாம் புகழும் நன்றியும் செலுத்தது. உங்களுடைய இந்த ஆன்மீகம் என்பது ஆழமானது. இது நம்முடைய பங்கு பழமையான பங்கு, 100 ஆண்டுகள் பழமையான பங்கு. இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் ஆழமாக விதைக்கப்பட்டவர்கள். அதை தொடர்ந்து இன்னும் வளர செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நான் இங்கு பணியாற்ற எனக்கு எல்லா விதங்களிலும் உறுதுணையாக இருந்த, குறிப்பாக பரியாய சேவையாளர்களுடைய குடும்பங்கள், அதே போல் நம்முடைய இளைஞர்
இளைஞர்கள் எல்லா விதத்திலும் சரி, இந்த ஈஸ்டர் டயத்துல எல்லாம் 3 நாள் அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது வெளியில் எடுத்து போடணும், எடுத்து வைக்கணும், அதெல்லாம் எடுத்து வச்சு அழகாக அந்த ஈஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் போகணும். நம்முடைய இளைஞர்கள் மேற்பட்ட இளைஞர்கள் ஒரு வாலிபமும் வலிமையும் உடைய இளைஞர்கள், அவர்களும் எனக்கு உதவியாக இருந்தார்கள். எனவே இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழுக்களுக்கும், நம்முடைய பாசத்திற்குரிய இளைஞர்களுக்கும், வந்து மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். காரிய பங்கில் நல்ல முறையில் பணி செய்ய உங்களுடைய ஜெபம் எனக்கு அதிகம் தேவை. ஜெபம்தான் தொடர்ந்து இன்னும் வலிமையோடு இறைத்துணையோடு அந்த பணிகளை செய்ய முடியும். எனவே எனக்காக தினந்தோறும் உங்களுடைய ஜெபத்தில் என்னை நினைத்து பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இறுதியாக புதிதாக நம்முடைய பங்கிற்கு உதவி தந்தையாக வந்திருக்கக்கூடிய மசத்துக்குரிய தம்பி மரிய ஜோசப் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அருட்தந்தை சுந்தரம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் புதிய உதவி தந்தையை பற்றி பேசுவார். இங்குள்ள திரு பன்னியில் அடிகாரர்களே, மற்றவர்களே, இறைமக்களே, கணிதர்களே, நம்ம வீட்டில் அம்மா அப்பா சொல்றத பிள்ளைங்க கேட்பாங்களா? பிள்ளைங்க கேட்பாங்களா? ஃபஸ்ட்டு வச்சுட்டு எதிர்மாறான ஆனால் பிள்ளைங்க வந்து கேட்குறதுனால சொன்னதை கேட்குறதுனா மகிழ்ச்சி தானே. அப்படி கேட்குற ஒரு பிள்ளை தான் ஜோசப் அடிகளார் அவர்கள். மிகவும் பொறுப்புடன் அதே நேரத்தில் கீழ்ப்படியுடன் சிறப்பாக பணியாற்றினார்கள். மாந்தை பங்கு அப்படின்னு சொன்னாங்க, அது பெரிய பங்கு. 1000 குடும்பம் இருக்கிறது, 5000 மக்கள் இருக்கிறார்கள், 24 கிராமம் இருக்கிறது. மிக சிறப்பாக தந்தையவர்கள் பணியாற்றினார்கள். ஒருத்தர் வந்து வாத்தியார் கேட்டார் பையனை பார்த்து, கடவுள் எத்தனை ஆள் அப்படின்னு கேட்டார். 4 3 நாள் எப்படி காட்டுறீங்க? 3 நாள் அவன் 4 சொல்லிட்டான். 3 தடவை 4 சொல்றீங்க அப்படின்னா தந்தை 1, மகன், தூய ஆவி, 4வது ஆமென். அது ஒரு அவசியம். நம்ம அவர்களை நிறைய ஆற்றினார்கள். இந்த சமத்திருத்தம் மூலக கடவுள் இவ்வாறு நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறார். நந்தி அவர்கள் ஒரு ஆண்டு பணி செய்கின்ற பொழுது பங்கு முழுவதை ஒரே குடும்பமாக இணைத்து ஆன்மீக பணி, சமுதாய பணி, கல்வி பணி அனைத்தையும் ஆற்றி மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். ஆகவே எங்களுக்கு பெரிய மனமில்லை. ஒரு வாரமாக நான் தூங்கவில்லை, பிரிகிறார் என்று உண்மையாக நான் நம்பிக்கையான சொல்வது. அத்தகைய ஒரு அருமையான தந்தையை உங்களுக்கு உணர்வுடன் நம்முடைய தந்தையை பன்னீர் அடிகளார் அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றாக எங்கள் குருமணத்தில் படித்தோம். ஆகவே தந்தை அவர்கள் மிக சிறப்பாக இங்கே பணியாற்றுவார்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. புதிய உதவி தந்தை ஜோசப் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். பேருக்கு மரியாதை கூடிய ஆசிரியர்களே, என்னுடைய பங்கு தந்தை பன்னீர் அடிகளார் அவர்களுக்கும், என்னுடைய முன்னாள் தந்தை ஜான் ஜோசப் சுப்ரா அவர்களுக்கும், இருக்கிற மற்ற குருக்களுக்கும், இறைமக்கள் அனைவருக்கும் இந்த வாழை வணக்கத்தை தாக்கிக் கொள்கிறேன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நிறைய கணவர்களோடு தான் பொதுவாகவே எல்லாரும் வருவார்கள். இந்த குருத்துவ பணி என்பது நம்முடைய கனவாக
அதே போல வந்திருக்கிற என்னுடைய பங்கு மக்கள் குழந்தை பொதுமக்கள் அனைவருக்கும் நான் நன்றி கண்டுபிடித்திருக்கிறேன். காரணம் என்னுடைய பல்வேறு பணிகளிலே எனக்கு கரம் கொடுத்து அவருடைய நேரத்தை கொடுத்து அவருடைய உழைப்பை கொடுத்து அவருடைய அன்பை கொடுத்து இப்படி கொடுக்கும் மக்களாக எனக்காக இருந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். மேலுமாக நாளிலே இனி பாசத்தோடு வரவேற்பு வந்திருக்கின்ற பங்கு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நான் ஒரு கனவோடு நானும் இருக்கிறேன். அந்த கனவான இரையாட்சி கனவு. அந்த இரையாட்சி கனவிலே நாம் அனைவரும் ஒன்றாக செயல்படுவோம் என்பதை இன்றைய நாளிலே நான் பதிவிடுகிறேன். நாம் அனைவரும் ஒன்றாக செயல்படுவதற்கு பங்கு தந்தை அவர்கள் நம்மை நிச்சயமாக வழிநடத்துவார். கனவு நமக்கு துணை நிற்பார். அதற்கு நீங்களும் எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று அனைவருக்கும் நன்றி. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் நன்றி. இந்த 2 சின்ன சான்றிதழ் இருப்பா பெருசாக நான் சொல்கிற ஆர்டருடைய பங்கு சார்ந்து வாங்க. நான் சொல்கிறேன். அடுத்து சிஸ்டர்ஸ் இல்லைங்க வரிசையில் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் மரியாதை சேர மற்ற சபைகள். புரியுதா? இங்கே உள்ள வந்த பக்கம் இல்லை சுற்றி கசாமத்தான் போகணும். புரியுதா? வரிசையாக வந்து யாராவது வரிசை விரும்புகிறீங்களோ அவங்க வாங்க. 2 பேர் முன்னாடி இருப்பாங்க. உணவு ஏற்பாடு செய்வதற்கு நேரம் பங்கேற்பதற்கு செல்லும். அந்த மாதிரி போட்டுருக்கோம்.
Ruben yang itu Ruben நில்லுங்க நானே நில்லு அடிச்சேன் நில்லுங்க அப்படியே நில்லு தம்பி தம்பி நில்லுங்க நானே பிடிச்சிருக்காங்க இப்பொழுது அன்னை முடிச்சு விட்ட இந்தியாவுக்கு கவனியாக எடுத்து செல்லப்படும் எல்லாம் எந்திரிச்சு எந்திரிங்க எல்லாம் வரல வாங்க அப்படியே கவனியாக கொண்டு வந்து வாங்க